மட்டும் நிச்சயம், 2026ல இந்த கும்பல் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகிறது உறுதி. ஏன்னா மக்களோட சாபம் அந்த மாதிரி. 41 பேரு இறந்து போயிருக்காங்க கரூர்ல, குழந்தைங்க உட்பட. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இடத்தை பத்தி பேசுறதுக்கு, அந்த பிரச்சனையை பத்தி பேசாம, பாதுகாப்பு பத்தி பேசாம, அத பத்தி எல்லாம் பேசாம, அவங்களோட நோக்கம் என்னன்னா, யாரு விஜயோட கூட்டணி வச்சிருக்காங்களா, யாரு இவங்க அடிமை கூட்டணியா, இப்படி பேசுறதுக்காக மட்டும்தான் இங்க திமுக இருக்கே தவிர கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு ஏக்கம் இந்த திருட்டு திமுக மட்டும்தான். மக்கள் கிட்ட புடுங்கி புடுங்கி சாப்பிடுறது, சோ எல்லாரும் உட்காந்துக்கோங்க, பரவாயில்ல. இது இதெல்லாம் எப்படி கரண்ட் கட் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் எப்படி நடுவு விட்டாங்களோ அதே மாதிரிதான் இதுவும். நீங்க அந்த கணக்குல தான் நீங்க எடுத்துக்கணும். நம்ம பேசக்கூடாதுங்கிற ஒரு பயம். ஏன்னா நம்ம பேசினா அவங்களுக்கு பயம். இந்த திருட்டு திமுகக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசவே கூடாது. ஒண்ணு டிவியை துண்டிச்சு விடுவாங்க, ஆம்புலன்ஸை விடுவாங்க, இல்லைன்னா பவரை கட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்டைல். அப்படின்னு இருக்கும் போது நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.